அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் ஓஷோவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓஷோவை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா நீண்ட காணொலியா தான் போடணும். முடிஞ்ச அளவுல நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். ஓஷோங்கிறவர் மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி. அவர் பேசாத விஷயங்களே கிடையாது. எல்லாத்த பத்தியும் பேசக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா ஓஷோ. அவர் தன்னை நான் ஞானம் அடைந்தவன் அப்படின்னு அவர் பிரகட பிரகடனம் படுத்திக்கல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய தத்துவங்கள் தத்துவங்களா பேசியிருப்பார். தியானத்தை பத்தி பேசுவாரு, ஞானத்தை பத்தி பேசியிருப்பாரு, எல்லாத்த பத்தியும் பேசியிருப்பாரு. அவர் எழுதிய நூல்களில் பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படின்ற நூலை நீங்க வாங்கி படிங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓஷோன்றவரை இந்த யோகா சென்டர்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே அவர்களை பின்பற்றியே வந்தவர்கள். நிறையா அந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இவங்க யோகா வகுப்பு நடத்துகிறவங்களோட முக்காவாசி விஷயங்கள் அந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த தியான முறையை மிகவும் நுட்பமாகவும் டெக்னிக்கலாகவும் ஒரு ஒரு ஃபிசிக்கலாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடல் ரீதியாக பல மாற்றங்களை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர்களில் மிக சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓஷோ. ஓஷோ நிறைய பேருக்கு ஓஷோவை படிக்கக்குள்ள புரியாத மாதிரியே பேசுவார். ஆனால் மிக நுட்பமாக பேசுவார். அவருக்குள்ள நீங்கள் ஆழமாக போகணும். ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் அவர் என்ன பண்ணுவார், ஆரம்பித்து அடி ஆழம் வரைக்கும் போய் அது சம்பந்தமாக பேசியிருப்பார். அப்போ ரொம்ப ஆழ்நிலையில் நீங்கள் அவர் பேசக்குள்ள அது நமக்கு புரியாது. நீ ஒரு தடவைக்கு ஒரு 5-6 தடவை படிக்கணும். அப்போ தான் அவரை பற்றி புரியும். அவர் மிகப்பெரிய ஞானியா மகானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. அவருமே ஒரு பெரிய தத்துவ ஞானி அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் அவர் கடவுள் இல்லை அப்படிங்கிறதுல அவர் தீர்க்கமாக சொல்கிறார். அறிவியலை அதிகமாக ஏற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓஷோ. நம்மளுமே அறிவியலை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஓஷோ அறிவியலை அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய